கதைப்பமா சீரியஸோட பார்ட் 6 தான் இது. பார்ட் 5ஓட கண்டினியூஷன். நான் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த சீரியஸில் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பாருங்கள், என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே தான், பகல்லலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நைட்டெல்லாம் பெயின் இருக்கும். இதே மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு. நாங்கள் மண்டே அட்மிஷன் ஆனோம், இதே மாதிரியே போயிட்டுருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தீட்ரெலாம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். இருந்தாலும் என்னென்னமோ நம்மளுக்கு ஓடுது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன். கார்டியாலஜிஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க ஹார்ட்டில். இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பட் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இவங்களுக்கு இந்த சினாரியோஸ்னால் இப்படி ஒரு அப்நார்மலாக இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ரெக்கமெண்டட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையே இப்போ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பதட்டம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்னா டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி ஃபோனில் நிறையா எனக்கு இந்த ட்வின் பேபிஸ் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருக்கணுன்ற ஒரு ஆசை. அதுக்கான நேமை நான் சூஸ் பண்ணியும் வச்சுட்டேன். இஃப் இன் கேஸ் ஜெண்டர் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா, 2 கேர்ள் 2 பாய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான பேரை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். வியாழக்கிழமை எனக்கு பெயினே இல்லை, பகலும் சரி நைட்டும் சரி, நல்ல ஒரு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே இல்லை, இதே மாதிரியே நம்மளுக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது, இதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. நானும் அப்படியே சிரிச்சிட்டே ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனா அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 4 மணி 3:30 4 மணியோ இருக்கும். அப்நார்மலாக எனக்கு ஏதோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு தான் விட்டேன். உடனே சிஸ்டர் வந்துட்டாங்க. பார்த்தா பனிக்கூடை உடஞ்சிருக்கு, அது அப்படியே தான் சொன்னாங்க. அப்புறம் உடனே எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லி எஃப்ஹெச்எஸ் எல்லாம் இது பண்ணாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. நிறைய சைன் கன்சர்ன் அது இதுன்னு போட சொன்னாங்க. போட்டேன். எதுக்கு படித்து பார்த்துட்டு போடுங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதில் அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டிருக்கு. அது ஒரு பக்கம் பெயின் அகைன் வரவும் ஆரம்பிச்சிச்சு. என்னோடய மைண்ட்குள்ளே ஓடுறதெல்லாம் ஒரே விஷயந்தான், நீ ஒரு ராசி இல்லாதவ, நீலாம் விளங்கவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன், நீ இருக்கிற இடமும் உருப்படாது, நீ எல்லாம் சிரிக்க தகுதி இல்லை, நீலாம் வாழ தகுதி இல்லை, நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி இல்லை, நீ செய்கிற எதுவுமே உருப்படாமல் தான் போகும். இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உண்மையாயிரும்ல, அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடுது. அது மாதிரி ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சதே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஜமாவே நம்ம அப்படித்தானோ, அதனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி ஒரு மனநிலை.